ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 12, 13 ஸோ 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் கொடுக்கல. ஓகேவா? ஸோ 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். ஸோ இந்த திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த திட்டத்தை ஆகஸ்ட் 12, அதாவது நேற்று 2025 அதை தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கன்னா சென்னை தண்டையார்பேட்டை. ஸோ இந்த திட்டம் அப்படி என்ன சொல்லுது, எதுக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களோட வீட்டுக்கே போயிட்டு ரேஷன் பொருட்கள் எல்லாம் கொடுக்குற ஒரு திட்டம் தான் இந்த தாயுமானவர் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக வசிக்கிற 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள். ஓகேவா? வயது ரொம்ப முக்கியம். 70 வயதுக்கு மேற்பட்டவங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துலையும் செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே, ஓகேவா, 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த ரேஷன் பொருட்கள் அப்படிங்கிறது வீடு தேடி கொண்டு போய் கொடுப்பாங்க. அண்டு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கருவிகள் எல்லாம் கொண்டு போவாங்க, அந்த எடை எடுக்கிற மெஷின். ஓகேவா? ஸோ எல்லாமே அந்த நவீன கருவிகள் எல்லாம் ஒரு வண்டியில் வச்சு கொண்டு போயிட்டு, ஸோ பொருட்கள் எல்லாமே பாதுகாப்பாக க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பிளான் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது உலக யானைகள் தினம். ஸோ உலக யானைகள் தினம் எப்போ? ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஸோ 2012 இந்த தினத்தை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். 2017ஆம் ஆண்டு வனத்துறை எடுப்பின்படி அதிக யானைகள் எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில். ஸோ 6049 யானைகள் அப்படிங்கிறது இருக்குது. செகண்ட் வந்து அசாம், 5719 யானைகள். தேர்டு கேரளா, 5706. ஃபோர்த்து வந்து தமிழ்நாடு, 2761. ஸோ ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து கர்நாடகா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எடிட்டோரியல் பேஜில் வந்த ஒரு நியூஸ் தான் இது. குண்டர் தடுப்பு சட்டம். ஸோ 1982 தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க அந்த சட்டம் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு இயரில் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 82. ஸோ இது வந்து ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான். ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லைனா ஏதாவது விழாக்கள் நடக்குது அப்படின்னா, தலைவர்கள் வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ யாரால வச்சு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள முன்கூட்டியே ஜஸ்ட் கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது. பொது ஒழுங்கை பேண விசாரணையின்றி மக்களை சிறையில் அடைக்க அரசுக்கு அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க ஒரு சந்தேகத்தின் பேரில் கூட அரெஸ்ட் பண்ணப்படலாம். அப்படி அந்த சந்தேகம் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிற பட்சத்தில், ஸோ கன்ஃபார்ம் இவங்க தான் அந்த க்ரைம் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 12 months வரைக்கும் அவங்களுக்கு சிறை அப்படிங்கிறது வழங்கப்படும். அண்ட் ஆல்சோ நான் பெயிலபிள் கேசஸ் கூட போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து பெயில் அப்படிங்கிறது கிடைக்காது. ஓகேவா? ஸோ அதான் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது. இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து யார் ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சக புவி அறிவியல் அமைச்சகம், இதோட இணை அமைச்சரான ஜிதேந்திர சிங் தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்கு இந்த பயோ பேங்க் அப்படிங்கிறது? ஹைதராபாத்தில், அதாவது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத்தில் தான் இந்த இந்தியாவோட ஃபஸ்ட்டு அனிமல் ஸ்டெம் செல் பயோ பேங்க் அப்படிங்கிறத தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது 25வது SCO உச்சி மாநாடு. ஸோ இந்த SCO ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா, ஜூன் 15, 2001 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெய்ஜிங், சைனாவில் இருக்குது. அண்ட் இந்த மாநாடு 25வது மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா, தியான்ஜின், சைனாவோட தியான்ஜினில் நடக்குது. அண்ட் 24வது மாநாடு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, அஸ்தானா, ஓகேவா, கசகஸ்தானோட கேபிட்டலான அஸ்தானாவில் நடந்திருக்கும். ஸோ இந்த SCOவில் மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்கிற கண்ட்ரீஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக ஒரு 10 கண்ட்ரீஸ் இருக்குது. இதில் லாஸ்ட்டாக இணைஞ்ச கண்ட்ரி எதுனா பெலாரஸ். ஓகேவா? பெலாரஸ் தான் லாஸ்ட்டாக இதில் வந்து இணைஞ்சிருக்கும். அண்ட் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகேவா? இந்தியா IB ட்ரக் டு பாகிஸ்தான், அதுதான் இந்த SCO கண்ட்ரீஸோட ஷார்ட்கட். ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஈரான், B ஃபார் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் தஜிகிஸ்தான், T ஃபார், அதுக்கப்புறம் ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், சைனா, K2னா 2 K இருக்குது. ஓகேவா? கிர்கிஸ்தான் அண்ட் கஜகஸ்தான், ஃபைனலாக பாகிஸ்தான். ஓகேவா? டோட்டலாக 10 கண்ட்ரீஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியா IB ட்ரக் டு பாகிஸ்தான் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு.
நெக்ஸ்ட்டு இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நீதிபதிகள் விசாரணை சட்டம் அப்படிங்கிற சட்டம் எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா 1968. ஸோ இதோட செக்ஷன் 3 சப்கிளாஸ் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீதிபதியை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 3 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்படணும் அப்படிங்கிறத சொல்லுது. அண்ட் அதன்படி இப்போ ஒரு குழு அமைச்சிருக்காங்க. யாரை பற்றி விசாரிக்கிறது அப்படின்னா யஷ்வந்த் வர்மா. ஸோ அலகாபாத் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ், அவரோட வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஊழல் கேஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. அது பயங்கர ப்ராப்ளமாக ஒரு 2 to 3 monthஸாகவே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவில் அரவிந்த் குமார் அப்படிங்கிற ஒரு நீதிபதி, MM ஸ்ரீவஸ்தவா, ஸோ இவர் தான் நம்ம சென்னை ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அவர், அதுக்கப்புறம் PV ஆச்சாரியா, இவர் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு. ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரையும் கொண்ட ஒரு குழுவை தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த நம்ம இப்போ நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ணுறது, பதவி நீக்க தீர்மானம் தொடர்பான ஆர்டிகல்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 3 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 124 சப்கிளாஸ் 4 and 5 இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ஆர்டிக்கல் 217, ஆர்டிக்கல் 218. ஸோ இந்த 24 சப்கிளாஸ் 4 சப்கிளாஸ் 5 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பற்றி சொல்கிறது. ஸோ பதவி நீக்கம் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பற்றி சொல்கிறது தான் இது. அண்ட் அவங்கள விசாரணை பண்ணுறதும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் இதில் அடங்கி இருக்குது. ஓகே. 217 அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜஸ். ஸோ இதில் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதும் இருக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜஸை. அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ், ஸோ இதில் வந்து ரிமூவல் ப்ராசஸ் எல்லாமே வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். 218 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் சர்டைன் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு சுப்ரீம் கோர்ட் டு ஹைகோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் இடையிலான சில தொடர்புகளை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் இந்த ஆர்டிக்கல் 218. ஸோ இது 3 தான் வந்து இந்த நீதிபதியோட பதவி நீக்கம் தொடர்பான ஆர்டிகல்ஸ். அடுத்தது 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பு. ஸோ நமக்கு தெரியும் August 10 அப்படிங்கிறது தான் சிங்க தினம் இல்லையா. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பை வெளியிட்டிருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா குஜராத்தில் இருக்க பர்டா வனவிலங்கு சரணாலயம். ஸோ கிர் நேஷ்னல் பார்க்கும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த பர்டா வனவிலங்கு சரணாலயத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆசிய சிங்கங்களின் 2வது வீடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அப்போது இந்த கணக்கெடுப்பில் ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 891 ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ப்ராஜெக்ட் லயன், ஸோ இது அன்னைக்கே பார்த்துருப்போம். இது 15 August 2020 ஓகேவா. அந்த அன்னைக்கு இது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பித்து வச்சுருப்பாங்க, தன்னோட ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் லயன் அப்படிங்கிறது சிங்கங்களை பாதுகாப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்தது 4 செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நிறுவனம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம் ஒரு 2 days முன்னாடி. இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் ISM அப்படிங்கிறது 2021 இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த குறைக்கடத்தி செமிகண்டக்டர் உற்பத்தி பண்ணுறதுல நம்ம வந்து நல்லா முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான். ஸோ இதுக்காக 76,000 கோடி அப்படிங்கிறது அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன்படி 4 செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நிறுவனங்கள் எங்கெல்லாம் அமைக்கப்பட இருக்குது அப்படின்னா ஆந்திரா, பஞ்சாப், ஒரிசா. ஓகேவா. ஸோ இந்த 3 ஸ்டேட்லையும் 4 செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நிலையங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட இருக்குது. ஸோ இதில் சிலிக்கான் கார்பைட் செமிகண்டக்டர் உற்பத்தி மையம் அப்படிங்கிறது எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா ஒரிசா புவனேஸ்வரில் அமைக்கிறாங்க. ஸோ சிலிக்கான் கார்பைடு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதிக வெப்பத்தை தாங்கும் வலுவான ஒரு உலோகம் தான் இந்த சிலிக்கான் கார்பைடு. ஸோ இது வந்து சேட்டலைட் செயற்கைக்கோள்களில், அதுக்கப்புறம் ஏவுகணைகளில், டெலிஃபோன் டவர்ஸில், ட்ரெயின் என்ஜின்ஸில் எல்லாம் இந்த சிலிக்கான் கார்பைடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு September 2 to 4 இருக்கு இல்லையா. ஸோ இந்த தேதிகளில் செமிகான் இந்தியா 2025 அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்க இருக்குது. இந்த மாநாடை யார் நடத்துகிறாங்க, யார் கண்டக்ட் பண்ணுறாங்க தலைமை தாங்கி அப்படின்னா நம்ம இந்தியா தான் தலைமை தாங்குறாங்க. ஓகே. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆர்டிக்கல் 246 சப்கிளாஸ் 3. ஸோ நமக்கு தெரியும் ஆர்டிக்கல் 246 7வது அட்டவணையோட தொடர்புடையது இல்லையா, 7th ஷெட்யூலோட தொடர்புடையது. ஸோ 7th ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தோன்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இதை பற்றி சொல்லக்கூடியது தான். அண்ட் இதில்
என்ன சொல்லியிருக்காங்க சப்கிளாஸ் 3 அப்படின்னு எடுத்துட்டோன்னா, விலங்குகள் கால்நடைகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அப்போ இது வந்து எதில் இருக்குது இந்த விலங்குகள் கால்நடைகளை பாதுகாக்கிறது அப்படின்னா கண்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் எதுக்காக இதை இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூட்டத்தோட நாடாளுமன்ற இந்த தொடர் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, பசுக்களை வந்து தேசிய விலங்காக அறிவிக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னா, ஸோ அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒரு திட்டம் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்ட்ரிய கோகுல் திட்டம். ஓகேவா, ஸோ இது 2014 டிசம்பரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கான திட்டம்னா, கைவிடப்படும் பசுக்களை பாதுகாப்பதற்கான திட்டம். ஸோ கோகுல் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பசுக்கள், கைவிடப்படும் பசுக்களை பாதுகாப்பதற்கான திட்டம். அடுத்தது வானியல் மற்றும் வான் இயற்பியல் 18வது சர்வதேச மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா மும்பையில் நடந்துச்சு. ஸோ இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட உரையாற்றியிருப்பார். ஓகேவா, ஸோ அந்த உரையில் அவர் வந்து மெயினாக மென்ஷன் பண்ணது எது அப்படின்னா, நம்ம இந்தியாவோட இந்த வானியல் இயற்பியல் அப்படிங்கிற அந்த ஒரு மையம் எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த மிகவும் உலகத்திலேயே மிகவும் உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய வானியற்பியல் அமைப்பு. ஓகேவா, ஸோ அதில் ஒன் ஆஃப் த வானியற்பியல் அமைப்பு லடாக்கில் காணப்படுது. ஸோ இது சி லெவல்லேருந்து 4500 மீட்டர் ஹைட்டில் வந்து இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கருத் திருஷ்டி திட்டம். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற ஸ்டேட் எதுனா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னா, சமூக ஊடக கண்காணிப்பு மற்றும் சைபர் புலனாய்வு திட்டம். ஸோ சோஷியல் மீடியாஸ் எல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணுறது. ஸோ நிறைய க்ரைம்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, சைபர் க்ரைம், அது எல்லாத்தையும் வந்து பார்க்குறது, மேனேஜ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இந்த கருத் திருஷ்டி அப்படிங்கிற திட்டம். இந்தியாவின் முதல் ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மழை சோதனை. ஸோ இது ஃபஸ்ட்டாக இந்தியாவில் ட்ரோனை வச்சு இந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ராஜஸ்தானில். ஓகேவா, ஸோ ராஜஸ்தானில் தான் மழை பெய்கிறதே இல்லை நமக்கு தெரியும். அண்ட் அங்கே தான் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேக விதைப்பு முறையில் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, க்ளவுடு சீடிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த செயற்கை மழைக்கு என்னென்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளி அயோடைடு, ஓகேவா, சில்வர் அயோடைடும் சாலிட் கார்பன் டை ஆக்சைடும் தான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்தது ஆப்ரேஷன் அலாட். ஸோ ஆப்ரேஷன் அலாட் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா பிஎஸ்எஃப். ஓகேவா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து தொடங்கி இருக்கிற ஒரு ஆப்ரேஷன் தான் இந்த ஆப்ரேஷன் அலாட் அப்படிங்கிறது. ஸோ 11ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்க இருக்குது. இது எதற்கானது அப்படின்னா, சுதந்திர தினம் வருது இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே பாதுகாப்பை நல்லா பலப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் அலாட் அப்படிங்கிறது. இது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ராஜஸ்தான் பார்டரில் வந்து நடக்குது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் யூத் டே. ஸோ ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இதோட தீம் என்னன்னு பார்த்தோன்னா, லோக்கல் யூத் ஆக்ஷன்ஸ் ஃபார் த எஸ்டிஜிஸ் அண்ட் பியாண்ட். ஓகேவா, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் பியாண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் குவாண்டம் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா அமராவதி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அமராவதியில் தான் அமைக்கப்பட இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுறது, ஸோ டெக்னிக்கலாக அதை வந்து டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே நடக்க இருக்குது. ஸோ ஆர்என்டி டைப். ஓகேவா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக சொல்லணும்னா அமராவதியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு ஆர்கன் டே, உலக உடல் உறுப்பு தான தினம். அதே போல் உலக இடது கை பழக்கமுள்ளவர்கள் தினம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 11 தான். ஸோ ஆர்கன் டொனேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் டிரான்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு இது 2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு கீழே தான் அந்த உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது தானமாக வழங்கப்பட்டு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணப்படுது. ஸோ இந்தியாவிலேயே இந்த ஆர்கன் டொனேட் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். பட் ஆர்கன் டொனேஷன் அந்த கவுண்டில் அதிகப்படியான உடல் உறுப்புகள் தானம் வழங்கினது எந்த ஸ்டேட் அப்படின்னா தெலுங்கானா. ஓகேவா, ரீசெண்டாக நம்ம நித்தி ஆயோக் கூட ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆகஸ்ட் 13 வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே, மறக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கலாம்.
ஓகேவா. ஸோ 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா. தாய் மாணவர் திட்டம்னா என்ன, 70 வயசுக்கு மேலே தனியாக வசிக்கிற முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் தான் இந்த முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம். உலக யானைகள் தினம் எப்போனா ஆகஸ்ட் 12ஆம் தேதி. குண்டர் தடுப்பு சட்டம் 1982 தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவில் முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் எங்கே இருக்குது, ஹைதராபாத்தில். 25வது SCO உச்சி மாநாடு தியான்ஜின் சைனாவில் நடக்க இருக்குது. நீதிபதிகள் விசாரணை சட்டம் 1968. ஸோ 3 ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்போம். 16வது சிங்க எண்ணிக்கை கணக்கெடுப்பு. ஸோ இதுபடி இந்தியாவில் எத்தனை சிங்கங்கள், ஆசிய சிங்கங்கள் இருக்குது அப்படின்னா 891 லயன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 4 செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி நிறுவனங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் அமைக்கப்பட இருக்குது, ஒரிசா, பஞ்சாப், ஆந்திரா. ஆர்டிகல் 246 சப்கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா, விலங்குகள் கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில் மத்திய மாநில அரசு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலுக்கு அந்த பங்கு அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வானியல் மற்றும் வானியற்பியலோட 18வது சர்வதேச மாநாடு எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா, நடந்துச்சு அப்படின்னா மும்பையில். ராஷ்ட்ரிய கோகுல் திட்டம் 2014 டிசம்பர். திருஷ்டி திட்டம், ஸோ சைபர் புலனாய்வு திட்டம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முதல் ட்ரோன் அடிப்படையிலான செயற்கை மலை சோதனை ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் அலாட் அப்படிங்கிறது BSF லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் யூத் டே ஆகஸ்ட் 12ஆம் தேதி. இந்தியாவோட முதல் குவாண்டம் பள்ளத்தாக்கு வந்து அமராவதியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேர்ல்டு ஆர்கன் டொனேஷன் டே, வேர்ல்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.